கர்த்தரும் இரட்சகருமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஏசாயா 49 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தாயினும் மேலானவர், நம்முடைய தந்தையினும் மேலானவர், நம் தாயின் கருவிலே நம்மளை முன்குறித்த தேவன். யார் மறந்தாலும் அவர் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். மரணம் பரிந்தும் அதை நடத்தி செல்ல, நம்மை காப்பாற்ற, நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானதாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா, இதை ஆற்றி தேற்றுங்கப்பா, திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, படைத்த தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை மறப்பதில்லை, நானே உனக்கு தாயும் தகப்பனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவளை ஆற்றுங்க, தேற்றுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒரு நாளும் நிறைய மறவாத தேவனாக இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.